தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்று பாடினாரே நாமக்கல் கவிஞர். அந்த வரிகளின்படி தமிழர்களுக்கென்று பல்வேறு தனித்தன்மையும் சிறப்புகளும் உண்டு. கல்வியில், கலையில், வீரத்தில், விஞ்ஞானத்தில் என தமிழன் படைக்காத சாதனைகள் இந்த புவியில் இல்லை. மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான் என வாழ்த்த தமிழ் கூட்டம் இன்று மதுக்கடைகள் முன்பு ஒரு கட்டிங்கிற்காக கையேந்தி நிற்கும் அவல நிலை உருவானதுதான் காரணம். என்ன என்ன கொடுமை சார் இது என சொல்ல தோன்றுகிறதா? நண்பர்களோடு ஜாலியாக பார்ட்டி கொண்டாடும் அந்த நொடியில் யோசிக்க துவங்குங்கள். இந்த பழக்கம் உங்களின் வருங்கால தலைமுறை வரை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. என்னதான் மது அருந்தினாலும் நான் ரொம்ப ஸ்டெடிப்பா, லிட்டில் பெக்கு தான் அல்லது பியர் மட்டும்தான் என சிலர் தெரிவிக்கின்றனர். ஆனால் உண்மையில் பாதுகாப்பான மது அளவு என்பது ஒரு மூடி இருமல் மருந்து அளவு மட்டுமே. ஒரு நாளைக்கு பாதுகாப்பான ஆல்கஹால் அளவு என்பது 30 மில்லி லிட்டர் தான். இதை தினசரி அருந்தினாலும் பெரும்பாலும் தீங்கு ஏற்படாது. ஆனால் அதற்கு கூட மரபணு ரீதியாகவே உங்கள் கல்லீரல் நலமாக இருக்க வேண்டும், அல்லது வேறு எந்த பிரச்சனைகளாலும் பாதிப்பில்லாத கல்லீரலாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கடுகளவு மது கூட உங்களுக்கு ஆழகால விஷமாக மாறிவிடும். மதுவா, தனித்துவமிக்க நமது மாண்பா, அதான் மரபணுவா என தமிழினம் யோசிக்க வேண்டிய காலம் இது என்று இந்த ஒரு கட்டுரை முடிவு இருக்கிறது.